அட போங்கயா நீங்களும் உங்கள் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிபி ட்ராக் பண்ணி பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழில் ரெட் கார்டு கொடுப்பாங்களா, எல்லோ கார்டு கொடுப்பாங்களா, இல்லை வைல்ட் கார்டாச்சும் வருவாங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுருந்தீங்க. ஸோ அதுக்கான முழு விவரமான வீடியோ தான் இது. ஸோ மொத்தமாக பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சாட்டர்டே ஹாப்பனிங்ஸ் என்ன தான் ப்ரோ, ரெட் கார்டு கொடுத்து கமருதீனை வெளியே அமிச்சிட்டாங்களா ப்ரோ விஜேஎஸ் அப்படின்ற மாதிரி நிறைய சேனலில் போட்டுட்ருக்காங்க ப்ரோ. கமருதீன் வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு வெளியே வந்து போயிட்டாராம் ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் போட்டுருந்தாங்க. இந்த தம்ப்நெயிலே வந்துட்டு அவங்க எல்லாரையும் கலாய்க்கிறதுக்கு தான். ஸோ ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்துட்டு கமருதீன் வந்துட்டு வெளியே போயிட்டாரு, அப்படி போயிட்டாரு, கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படின்றத நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸு நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நம்ம வந்து மெசேஜ் அனுப்பி கேட்குறாங்க, ப்ரோ என்ன ப்ரோ கமருதீன் வெளியே போயிட்டாராமே அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் யாருமே வெளியே போகலங்க. ஸோ சாட்டர்டே ஹாப்பனிங்ஸில் என்னெல்லாம் நடந்ததுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எல்லாத்தையும் ஒன்றா சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு வார்னிங்ன்றதை நம்ம விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து பிக் பாஸ்பா, நீங்கள் ஒன்றும் வேறு ஷோவில் இல்லை, பார்த்து நடந்துக்கோங்க, பார்த்து உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது செகண்ட் ப்ரோமோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காரு, எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காரு. கமருதீன் என்ன ப்ரோ கேட்கலையா, எதுவுமே கேட்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கமருதீனை கேட்டிருக்காரு. எப்படின்னா ஒரு சில விஷயத்தில் அப்படியே நோஸ் கட் மாதிரி கொடுத்துருக்காப்புல, மற்றபடி ஸ்ட்ரிக்டாக அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எதுவுமே கேட்கல. சாட்டர்டே எபிசோடில் எதுவுமே இல்லை. விஜய் ஐயா உங்களை பயங்கரமாக நம்பணுமே, நிறைய பேர் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் எபிசோட் ஃபயராக இருக்குன்றனா சொன்னாங்களே, நானும் சொன்னேன் தான் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு உள்ள அப்படி தான் பேசியிருந்தாங்க. பட் விஜய் அவர்கள் அவர் ஸ்டைலில் எல்லாரையும் நோஸ் கட் கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க. இது விஜேஎஸ் மேலே தான் தப்புன்னு நம்ம சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு சில வாரமாக விஜேஸோட ஹோஸ்டிங் கண்டிப்பாக அவரோட லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து போன சீசன் கம்பேர் பண்ணுறத விட இப்போ இந்த சீசன் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சுன்ட்டு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் விஜேஎஸோட ஹோஸ்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன கேட்டிங்கன்னா நான் கேட்ட தகவல் படி டீம் எல்லாருமே ஒரு இது பண்ணி தான் சொல்கிறாங்க. அவர் வந்து அவரோட ஸ்டைலில் நோஸ் கட் பண்ணணும்னு சொல்லி தான் ஒன்று பண்ணி அவர் ஸ்டைலில் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் விஜேஸோட ஹோஸ்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலான ஒரு வார்னிங்ன்றது டியூடுன்ற மாதிரி சொல்லி ஒரு பயங்கரமாக ஒரு வார்னிங்ன்றதை நம்ம விஜேஎஸ் அவர்கள் கொடுத்துருக்காரு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இந்த டாஸ்க் இருக்குது இல்லையா, டாஸ்கில் வந்துட்டு பயங்கரமாக விஷயங்கள்லாம் பேசினாங்க. அதுதான் பாதி டிஸ்கஷன் இந்த எபிசோடில், சாட்டர்டே எபிசோடில் இருக்க போகிறதே வந்துட்டு இந்த டாஸ்க் பிபி ஜூஸ் ஃபேக்ட்ரி அந்த டாஸ்க் பற்றி தான் இருக்க போகுது பார்த்துக்கோங்க. என்ன ப்ரோ சொல்கிற, அந்த டாஸ்கில் என்ன ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா அம்லி துப்ளிலாம் நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அதில் வந்துட்டு நம்ம கியூசியாக இருந்த குவாலிட்டி இதாக இருந்த நம்ம திவாகரன் பார்வதியை ரொம்ப பாராட்டியிருக்காரு. நீங்கள் தான் நல்ல கேம் ஆடிருக்கீங்க, வந்து கரெக்டாக வந்து இது பண்ணி நல்லா கரெக்டாக ஆடினீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதியும் திவாகரையும் பாராட்டியிருக்காரு. இதுதான் உண்மை மகளே. அவங்க ரெண்டு பேர் தான் என்ன கேட்டிங்கன்னா நல்லா ஆனாங்க. அது நம்ம பார்வதி அக்கா வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வேறு ஜெயிலுக்கு போட்டாங்க. எந்த நியாயம் எந்த இதில் போட்டாங்கன்னு தெரில அப்படின்றது வந்து எனக்கும் கடைசி வரைக்கும் புரியல. நம்ம பார்வதி அக்கா தான் இந்த வாரம் ஃபுல்லாக கண்டென்ட் கொடுத்தது, எனக்கு ஒன்றும் தெரில. பட் பார்வதிக்கும் நம்ம திவாகரனுக்கும் சரியான பாராட்டு பார்த்துக்கோங்க. பெஸ்ட்டு கியூசி நல்லா கேம் ஆடினாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. யாரை ப்ரோ ரோஸ்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இதை நம்ம சுபி அவர்களை ரோஸ்ட் பண்ணியிருக்காரு நம்ம விஜேஎஸ் அவர்கள். எந்த விஷயத்துலனா இந்த டாஸ்கில் தான் நிறைய விஷயங்கள் நம்ம கனி அவர்கள்லாம் ஏமாற்றி ஒரு மாதிரி ஒரு கேம் ஆடினாங்க இல்லையா. ஒரு கேம் வந்துட்டு அவங்க ஒரு கேம் பிளேயில் ஒன்று ஆடினாங்க. ஸோ அதுக்கு நம்ம விஜேஎஸ் அவர்கள் ஒரு பயங்கரமான ரோஸ்ட்டாக ஒரு விதத்தில் ஒரு பயங்கரமான செய்கையை செஞ்சுருக்காரு பார்த்துக்கோங்க. என்ன ப்ரோ சொல்கிற, எல்லோ கார்டு வார்னிங்க அது இதுன்னு லொட்டு லொஸ்க்குன்னு சொன்னாங்களே ப்ரோ, எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லைங்க. மேபி சண்டே எபிசோடில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்ன ப்ரோ இப்போயாச்சும் நம்புறீங்களா? நம்பி தானே ஆகணும், நம்புங்க. நான் நைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன நடக்க போகுது, யாரெல்லாம் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் என்ட்ராக வராங்க, இந்த வாரம் எத்தனை பேர் என்ட்ராகிறாங்க, அடுத்த வாரம் எத்தனை பேர் என்ட்ராகிறாங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு எல்லாமே இப்போ ஹோல்டில் வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாரம் வந்து எல்லாமே வந்து இதாகிடுச்சு இல்லையா. இந்த வாரம் எல்லாமே கண்டென்ட் நிறையா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வைல்ட் கார்டுமே அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தது இந்த வீக்லேயே வந்து மாட்டிக்கிச்சு. எல்லாத்தையும் ஒரே வீக்கெண்டில் எப்படி பண்ணுறது, முடியாது இல்லையா. நிறைய பேசுறது வேறு இருக்குது, வைல்ட் கார்டு வேறு என்ட்ரி ஆகணும்னா முடியாதுல்ல. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை அடுத்த வாரம் போஸ்ட்போன் பண்ணலாமான்றதா திங்கிங்கில் இருக்காங்க. வைல்ட் கார்டை கூட அடுத்த வாரம் போஸ்ட்போன் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி சண்டே எபிசோடு இப்போ ஷூட் ஆரம்பிச்சிருக்கோம். வீடியோ பார்க்குற டைமில் நான் வந்துட்டு என்ன நடக்குது, யாரெல்லாம் உள்ள என்ட்ரியாக இருக்கான்றதை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன், சண்டே எபிசோடில் என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து நம்ம பார்வதியும் திவாகரியும் வந்துட்டு நிறையா நோஸ் கட் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஏறி பேச போயிருக்காங்க, அவங்கள உட்காருங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அவர்கள் சொல்லி வந்துட்டு பேச விடாமல் பண்ணியிருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கு மக்களே. மற்றபடி இந்த எபிசோடு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சுமாரான எபிசோடாக தான் இந்த எபிசோடு இருக்க போகுது. என்ன ப்ரோ சொல்கிறேன், நாங்கள் ஏதோ கனவு நினச்சோமே ப்ரோ. கமருதீன் வெளியே போகிறாரு, ஒரு பக்கம் திவாகர் வெளியே போகிறாரு,
வெளியே போயிட்டாரு அப்படின்றதெல்லாம் போஸ்டர் அடிச்சிட்டு இருக்காங்க. சில இடத்துல எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க, எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க. ப்ரோ இவர் வெளியே போயிட்டாராமே, ப்ரோ அழுதுகிட்டே வெளியே போயிட்டாராமே, அவர் கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வெளியே போயிட்டாராமே, இவர் பெண்கள் பாத்ரூமை திறந்து பார்த்ததுனால வந்துட்டு நம்ம விஜேஸ் அவர்கள் வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அதிருப்தியாகி ஏதோ வந்துட்டு பயங்கரமாக ரெட் கார்டு அந்த கார்டு இந்த கார்டு எல்லாத்தையும் கொடுத்துரு. ஒரு கார்டும் இல்லை. விசிட்டிங் கார்டு வேணால் என்கிட்ட இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள் நான் தரேன், சரிங்களா? ஒரு கார்டுமே இல்லை சாட்டர்டே எபிசோடில். வைல்டு கார்டு கிடையாது, ரெட் கார்டு கிடையாது, எல்லோ கார்டு, எந்த கார்டுமே கிடையாது. ஸோ இதுதான் விஷயம். இந்த கேமை பற்றி தாங்க ஃபுல்லாமே பேசியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த கேம் பிபி ஜூஸ் ஃபேக்ட்ரி பற்றி தான் முக்கால்வாசி டாபிக் ஃபுல்லாக போயிருக்கு. அப்புறம் நம்ம கேப்டன் ஆகிய கனிக்கு வந்துட்டு பாராட்டுகள் இருந்திருக்கு. ப்ளஸ் வந்துட்டு திட்டமும் செஞ்சுருக்காரு. ஓகேங்களா, நீங்கள் இதெல்லாம் மாற்றிருக்கலாம், அதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டமும் செஞ்சுருக்காரு. நாம் சொல்லி அவனுங்க நிறைய விஷயத்தில் அவங்க வந்துட்டு பிரச்சனை நடக்கும்போது குரல் கொடுத்து வந்து அதை தடுக்க பார்த்தாங்க. அதுக்கு வந்துட்டு ஜட்மெண்ட், அது வந்துட்டு ஒரு இதுமாரி கேப்டன்னா ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை சொல்ல வந்தாங்க. நாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த திவாகர் விஷயத்தில் நிறைய விஷயத்தில் சண்டை நடக்கும்போது கமருதீன் அடிக்க வரும்போது போய் தடுத்தாங்க. நிறைய பேர் பிரவீன் ராஜ், ரம்யா ஜோலாம் என்ன பண்ணாங்க, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டு சத்தம் இல்லாமல் இருப்போம் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக இருந்தாங்க. அந்த விஷயத்தை நம்ம கனி அவர்கள் பண்ணாமல் வந்துட்டு சபரி நம்ம கனி அவர்கள்லாம் வந்துட்டு அதை தடுக்க தான் பார்த்தாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக கனி அவர்களை பாராட்டி ஆகணும். அதே மாதிரி தான் நம்ம விஜேஸ் அவர்களும் பாராட்டியிருக்காரு நம்ம கனி அக்கா வந்துட்டு பாராட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ கேப்டன்சி பற்றி நல்லா பேசியிருக்காங்க. ப்ளஸ் அந்த அன்பு கேங் 2.0 இருக்குது இல்லையா, அன்பு கேங் 2.0 ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அன்பு கேங்க்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு. அன்பு தான் ஜெயிக்குன்னு வேறு சொல்லியிருக்காரா நம்ம விஜேஸ். அப்பா அன்பு தான் ஜெயிக்குன்னு நம்மளுக்கு சீசன் 4 மண்டிக்கு வருது. நம்ம அர்ச்சனா அக்கா சொல்லுவாங்கல்ல, அன்பு ஜெயிக்கும் நம்புறியா, அன்பு கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பாக அன்பு வந்து வெளியே ஜெயிக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அது ஜெயிக்குமான்னு தெரில. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் வந்துட்டு தப்பு? கமருதீன் அவர்கள் விஷயத்த கண்டிப்பாக கேட்டிருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு இன்னும் நிறைய பேசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வருத்தம்ப்பா. இந்த ஜென்ரல் வார்னிங், எல்லாருக்கும் ஜென்ரலாக வார்னிங் கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது தேவையான விஷயம் மக்களே. கண்டிப்பாக இந்த வார்னிங்ன்றது எல்லாருக்குமே கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா முக்கால்வாசி பேர் வந்து வீட்டில் வந்து தப்பு பண்ணி தான் இருக்காங்க. இது அதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு காலை தூக்குறது என்ன, நம்ம ஆதிரி அவர்கள் வந்து நம்ம கானா வினோத்தை மிதிக்கிறதுக்கு கால் தூக்குனாங்க. ஸோ அது ஒரு பெரிய தப்பு. அப்புறம் வந்துட்டு நம்ம எஃப்ஜே அவர்களும் ஆதிரி அவர்களும் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. அரோரா அவர்கள் நிறைய 18+ டாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கமருதீன் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது நீங்கள் பிக் பாஸ் ஷோவில் இருக்கீங்க, அது ஒரு நேஷ்னல் மீடியா ஷோவில் இருக்கீங்க, நேஷ்னல் டெலிவிஷனில் இருக்கீங்கன்றதை புரிய வச்சது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்துட்டு ஒரு ஜென்ரல் வார்னிங்கிறது எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக அவங்க ஒரு கான்ஷியஸ்னஸோடு இருப்பாங்கன்ற மாதிரி நான் நம்புகிறேன். பட் ஆனால் இன்னும் எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. விஜய் சார்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ சண்டே எபிசோடில் அது எல்லாத்தையும் கேட்குறாருன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், ப்ரோ வியானாக்கு கிளாப்ஸ் இருக்கா, இவங்களுக்கு கிளாப்ஸ் இருக்கா, ட்விட்டரில் இந்த பக்கம் அந்த பக்கம்னு எல்லா இடத்துலையும் வந்துட்டு சபரிக்கு கிளாப்ஸ் இருக்குது, கனி அக்காவுக்கு கிளாப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யாருக்குமே கிளாப்ஸ் இல்லை. அங்கே இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டாங்க கிளாப்ஸ் அதிகமாக தட்டாதீங்கன்னு சொல்லி, கத்தவும் கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும் இல்லையா, இவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் யாருக்கும் கிளாப்ஸ் தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்குமே கிளாப்ஸ் இல்லை. வியானா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருங்க. ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்காங்க அஃபிஷியலில். ஸோ சேவும் பண்ணல, யாரையுமே சாட்டர்டே எபிசோடில் சேவ் பண்ணல, எவிக்டும் பண்ணலை, ஓகேங்களா? பட் எனக்கு வந்து தகவல் படி ஆதிரை இஸ் எவிக்டட். சண்டே எபிசோடில் நடக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எவிக்ஷன் இருந்ததுன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஆதிரை எவிக்டடு, கிளாப்ஸ் யாருக்குமே கிடையாது பெருசாக. எபிசோடு சுமாரான எபிசோடு மக்களே. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப மோசம்ப்பா, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், இப்படி பண்ணிட்டீங்களே. ஸோ சண்டே எபிசோடில் இது பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய சம்பவங்கள் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் விஜேஸோட ஹோஸ்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.